சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. இயேசுவே வாசமே செய்வதா எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடு இருந்தால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். English song song number 4. I got victory in Jesus' name. I am the victory in Jesus' name. He is always with me. He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me. He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. ஜெயிப்பேன் இயேசுவின் நாமத்தில், ஜெய கிறிஸ்துவின் ஜெய பலத்தால். அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். Song number 5. இதுவரைக்கும் உள்ள வசனம் யாராவது வாய்ஸ்ல ஒரு ஆள் டான்ஸ் ஒருத்தங்க மட்டும் தான் வெளியே வித்தியாசம் ஒன்றியோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 4:1 புதுவாழ்வு பெறுவான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17. 2 கொரிந்தியர் 5:17. நான் 2 சோதனையை மேற்கொள்ளுவன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 4:1 ஜாக்கிரதை உள்ளவன், தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் வெற்றிக்கிற சிங்கம் போல் எப்படி வீழ்த்தலாமோ என்று வகை தேடி சுற்றி செல்கிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் ஈஸியஸ்ட்ல தெரியுமா? சரி, கருத்து மாதிரி யாராவது அப்ப 3 நாள் தெரியாதா? 3 நாளுக்குள்ள தெரியாதோ? பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு பாத்திரமா இருக்கிற செய்யப்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயிக்கிற பிள்ளையாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாட்களும் படிப்பிலும் முன்னேறி வருவதற்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கற்றுக் கொடுக்கிற
பாதைகள் ஒவ்வொன்றையும் பிள்ளைகள் தனித்தனி ஞாபகமாய் ஞானமாய் அதன்படி நடக்க உதவி செய்ய கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் ஒவ்வொருவரையும் உங்கள் தரத்தில் ஒப்புக் கொடுக்குறாங்க. எந்த வேலைகள் இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு உமக்காக செய்கிற ஊழியத்தை நீங்கள் ஒவ்வொரு வேலையோடு பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அதனால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏன்னா காலத்தை அர்ப்பணிக்கிறது அடுத்த பாட்டு பாடிட்டே எப்படி லைனா எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் படிங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த காலை வேளையில உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இயேசப்பா, சிறு பிள்ளைகளாக உங்கள் இடத்துல வந்திருக்கிறேன் இயேசப்பா. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள, அவர்களுக்கு தடை பண்ணாதுங்கன்னு சொன்னது போல இயேசப்பா, எல்லா பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிடுறதுக்கு வந்திருக்கிறாங்க இயேசப்பா. அவங்களுக்கு உள்ளத்தில் பேசுங்க, அவங்களோடு இடைப்படுங்க இயேசப்பா. உங்களுடைய கரத்தில் அவங்கள வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. இந்த பிபிஎஸ்சி 4வது நாளே நீ சிறப்பாக நடத்த என் தேவன் உதவி செஞ்சீங்க. நன்றி இயேசப்பா. இயேசப்பா, இன்னும் வராத பிள்ளைங்களை அழைத்து வாங்க, வந்திருக்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, சுகத்தை பலத்தையும் கொடுத்து அவங்களை உம்முடைய பிள்ளைகளாக வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் பாதம் கெஞ்சி ஜெயிக்கணும் நல்ல பிதாவே, ஆமே. லேட்டாக வந்தவங்களுக்கு கிடையாது, கொடுக்காதீங்க. இதே காலியாகிட்டு பசங்க சொன்னவங்களுக்குலாம் கொடுக்கணும். நீங்கள் 2 பாக்கெட் வாங்கி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இடியாப்பமா? இடியாப்பம், பொங்கல், இட்லி எல்லாம் சாப்பிட்டீங்களா? அப்ப சவுண்டா பாடலாமா? ஒரு பாட்டு படிச்சுட்டு அப்புறம் ஆக்ஷன் போயிடலாம். கருத்து பாட்டு எடுங்க எல்லாரும். கையில புக் வச்சிருக்கீங்களா? தூக்கி காமிங்க எல்லாரும். பசங்க சைடு புக்கே இல்ல. ஓகே, பாடலாம். கருத்து பாடல் மொத பேஜ்ல இருக்கும்.
எந்திரிங்க. Stand up. Sit down. Stand up. Sit down. Stand up. சரி, சாங் நம்பர் 3க்கு ஆக்ஷன் பார்க்கலாம். வெற்றி என் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. என்னுள் இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். வெற்றி என் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. என்னுள் இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். I got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me, He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me, He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வாயா, தூதுவனாய் கொடுப்பாயா, அவர் பணிக்காய் ஜெபி
எல்லாரும் பாட்டு புக்கில் 6வது பாட்டு எடுங்க. சாங் நம்பர் 6. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சாங் நம்பர் 6. மிலிட்ரி அப்படியே கவனிங்க. அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். தாடை எலும்பை கையில் எடுத்து சிம்சோன் கொன்றான் 1000. சிம்சோன் கொன்றான் 1000. கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். தீவெட்டி பானை கையில் எடுத்து கிதியோன் பெற்றான் வெற்றி. கிதியோன் பெற்றான் வெற்றி. இயேசுவை நம்பி வாழ்ந்திடும் போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய். இயேசுவை நம்பி வாழ்ந்திடும் போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். பாட்டு நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் 4 லைன் பாடுறோம், அப்புறம் எங்க கூட சேர்ந்து பாடுங்க. ஓகேயா? அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். பாடலாமா? நீங்க மட்டும் பாடலாமா? ரெடி ஸ்டார்ட். அற்புதமான வெற்றி தாடை எலும்பை கையில் எடுத்து சிம்சோன் கொன்றான் 1000. சிம்சோன் கொன்றான் 1000. கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். தாடை எலும்பை அதுல இருந்து படிங்க. தாடை எலும்புல இருந்து பாடுங்க. கையில் எடுத்து சிம்சோன் கொன்றான் 1000. கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். 2 டைம் பாடணும். ஓகேயா? அற்புதமான வெற்றில இருந்து தாவீது கொன்றான் கோலியாத் வரைக்கும் பாடுங்க. அற்புதமான வெற்றி அற்பமான பொருளா அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால்.
பின்னாடியெல்லாம் யாருமே பாடவே இல்லை. ரெண்டு ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு நேரம் தான். தாடை எலும்பை கையில் எடுத்து சிம்சோன் கொன்றானாயிரம், சிம்சோன் கொன்றானாயிரம், கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். கவனும் கல்லும் கையில் எடுத்து அது 2 டைம் வரும். ஆமா இதுல சேர்த்து அந்த கர்லி பிராக்கெட் போட்டு அதில் 2ன்னு போட்டுக்கோங்க. கவனும் கல்லுல இருந்து தாவீது கொன்றான் கோலியாத் வரைக்கும். போட்டுட்டீங்களா? அடுத்த லைன் பார்க்கலாமா? நாங்க 4 லைன் படிக்கிறோம், கவனிங்க. தீவெட்டி பானை கையில் எடுத்து கிதியோன் பெற்றான் வெற்றி, கிதியோன் பெற்றான் வெற்றி. இயேசுவை நம்பி வாழ்ந்திடும் போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய். இயேசுவை நம்பி வாழ்ந்திடும் போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய். அற்புதமான வெற்றி, அற்பமான ஓகே. தீவெட்டி பானை இருக்குல்ல, அதுல இருந்து பாடுங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணி விடுவோம், சவுண்டா பாடணும். தீவெட்டி பானை கையில் எடுத்து சவுண்ட் நல்ல சவுண்டா பாடுங்க, முன்னாடி வரணும். இப்போ பாய்ஸ் சைடு சவுண்டே இல்லை. இப்போ கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் பார்த்துருவோமா? ஓகே. இன்னைக்கு நான் பாய்ஸ் டீம், நான் கேர்ள்ஸ் டீம். யாரு சவுண்டா படிக்கான்னு பார்க்கலாமா? இப்போ கேர்ள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அற்புதமான வெற்றி, அற்பமான பொருளா, கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி, ஆண்டவரே சுவினருளால். அற்புதமான வெற்றி, அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி, ஆண்டவரே சுவினருளால். தீவெட்டி பானை கையில் எடுத்து கிதியோன் பெற்றான் வெற்றி, கிதியோன் பெற்றான் வெற்றி. இயேசுவை நம்பி வாழ்ந்திடும் போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவார். இயேசுவை நம்பி வாழ்ந்திடும் போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவார். அற்புதமான வெற்றி, அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி, ஆண்டவரே சுவினருளால். அற்புதமான வெற்றி, அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி, ஆண்டவரே சுவினருளால். சவுண்டே வரல. சரி, பாய்ஸ் பாடலாமா? போட்டி என்னது? யார் சவுண்டா பாடுறான்னு எல்லாரும் பாடணும். என்ன? அற்புதமான வெற்றி, அற்பமான பொருளால்
கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். அது மட்டும் 2 டைம் சரியா? மேலே உள்ளதுல கீழே லாஸ்ட் லைன் மட்டும்தான் 1 தடவை. சிம்சோன் கொன்றான் 1000 இருக்குல்ல, அது 2 தடவை. அதுக்கப்புறம் கவனும் கல்லும் கையில் எடுத்து அந்த லைனும் தாவீது கொன்றான் கோலியாத், இந்த 2ம் சேர்த்து 2 தடவை. அடுத்த பேராகிராஃபும் அப்படிதான். தாடை எலும்பையில இருந்து படிங்க. தாடை எலும்பை கையில் எடுத்து சிம்சோன் கொன்றான் 1000. கவனும் கல்லும் கையில் எடுத்து கிதியோன் பெற்றான் வெற்றி, கிதியோன் பெற்றான் வெற்றி. உங்க டீம்ல வெறும் சவுண்ட் மட்டும் தான்க்கா, நாங்க தான் ராகமா பாடுவோம். நாங்க இப்போ கேட்டது சவுண்ட் தானே கேட்டோம், யார் சவுண்டா பாடுறான்னு. பாட்டு யாரு கரெக்ட்? ஜட்ஜ் வந்து டீச்சர்ஸ் டே கேட்டலாம், யார் சவுண்டா பாடினா. பாய்ஸ்க்கு எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. ஓகே, கேர்ள்ஸ் ராகமா படிச்சாங்க, பாய்ஸ் சவுண்டா பாடினாங்க. இன்னைக்கு கேம் என்ன வச்சோம், யார் சவுண்டா பாடினான்னு, அதனால இவங்க ஜெயிச்சாங்க சரியா? நீங்க சவுண்டா பாடுங்க. ஃபுல்லாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுவோம், 2 பேரும் சேர்ந்து சவுண்டாக பாடணும் சரியா? அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் பின்னாடி பாடுங்க. கையில் எடுத்து கிதியோன் பெற்றான் வெற்றி. பாய்ஸ் முன்னாடி பாடுங்க. யாருக்கெல்லாம் ஆக்ஷன் வேணும்? வேண்டாமா? வீட்டுக்கு போறீங்களா? மிலிட்ரி இந்த பாட்டை பாடிட்டே ஆக்ஷன் பாருங்க. ஓகே, மியூசிக் வரும்போது என்ன பண்ணணும்? கிளாப்.
அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் தாடை எலும்பை கையில் எடுத்து சிம்சோன் கொன்றான் 1000 சிம்சோன் கொன்றான் 1000 கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத் கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத் அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் தீவெட்டி பானை கையில் எடுத்து கிதியோன் பெற்றான் வெற்றி கிதியோன் பெற்றான் வெற்றி இயேசுவை நம்பி வாழ்ந்திடும்போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய் இயேசுவை நம்பி வாழ்ந்திடும்போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய் அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால் உங்களுக்கு பிடிச்ச கேம் இப்போ விளையாடலாம். சாக்லேட் கேம் விளையாடலாமா? பாய்ஸில் 2 பேர் வாங்க. 2 பேர் மட்டும். நேற்று வந்தவங்க வேண்டாம். நேற்று யாரெல்லாம் வந்தீங்க? ஆ, சீனியர் வாங்க. இன்னைக்கு சீனியர் இல்லையா? ஜூனியர். ஜூனியர் 2 பேர். இந்த சைடு ஒரு ஆள், இந்த சைடு ஒரு ஆள். ஓகே, 2 பேர் போதும். உட்காருங்க. சாக்லேட் எடுத்துட்டா. இங்க பார்த்து நிக்கணும். கேம் தெரியாதா உனக்கு? ஹெட், நீஸ், டோஸ் மாற்றி மாற்றி ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன். தொட்டுட்டே இருக்கணும். சாக்லேட் சொல்லும்போது சாக்லேட் எடுக்கணும். யார் ஃபஸ்ட்டு எடுக்கான்னு பார்க்கலாம். ஹெட், நீஸ், டோஸ். ஹெட், ஷோல்டர், நீஸ், டோஸ். ஹெட், டோஸ், ஷோல்டர். ஹெட், நீஸ், ஷோல்டர். ஹெட், ஹெட், நீஸ், ஷோல்டர். ஹெட், ஹெட், shoulder, knees, toes, head, shoulder, knees, toes, head, shoulder, knees, toes, toes, head, shoulder, head, knees, shoulder, head, shoulder, knees and toes, head. Chocolate. Very good. எல்லாரும் அண்ணனுக்கு VBS கிளாப் பண்ணலாமா? ஓகே, கேர்ள்ஸ்ல 2 பேர். சீனியர் வாங்க. சீனியர் கேர்ள்ஸ் 2 பேர் வாங்க. ஃபாஸ்டா வாங்க. அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடு. சீக்கிரம் வாங்க. இன்டர் கேர்ள்ஸ். டீச்சர்ஸ் சொல்லுங்க. டீச்சர்ஸ் யாராவது 2 பேர் வரீங்களா? யாருமே வர மாட்டீங்களா? இன்டர் வரீங்களா? இன்டர் கேர்ள்ஸ்
பபி வா. கிறிஸ்டியா வா. வாங்க, சீக்கிரம் முடிச்சிருவேன். ஆ, டீச்சர்ஸ்க்கு ஒரு புது கேம். ஓகே, இந்த சைடு வர. ம், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணிட்டே இருக்கணும்னா யார் வின் ஆகுறா பாப்போம். ஹெட், நீஸ், ஷோல்டர், டோஸ். ஹெட், ஷோல்டர், நீஸ், டோஸ், ஷோல்டர், ஹெட், ஹெட், ஷோல்டர், நீஸ், head, shoulder, knees, toes, head, shoulder, shoulder, toes, head, knees, shoulder, head. சாக்லேட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? ஓகே, இப்போ டீச்சர்ஸ்க்கு என்ன கேம்னா ஐஸ், நோஸ், லிப்ஸ் சொல்லுவேன். சாக்லேட் சொல்லும்போது சாக்லேட் எடுக்கணும். ஓகே, 2 டீச்சர்ஸ் வாங்க. யாராவது 2 டீச்சர் வாங்க. சீக்கிரம் முடிச்சிருவேன். வாங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சீனியர் டீச்சர்ஸ்க்கு எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? head, eyes, nose, lips, head, ear, cheeks, head, eyes, lips, nose, eyes, lips, head, ear, cheeks, lips, head, eyes, nose, chocolate. VBS clap பண்ணிருங்க. டீச்சர் கூட எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டீங்களா? டெய்லியும் புது புதுசா யாராவது முன்னாடி வரணும், சரியா? சரி, இது வரைக்கும் உள்ள வசனம் கேர்ள்ஸ்ல யாராவது ஒரு ஆள் முன்னாடி வந்து சொல்லுங்க. எத்தனை நாள் வரை நம்ம முடிச்சிருக்கோம் வசனம்? 3 நாளா? 3 நாள் வசனமும் யாருக்கு தெரியும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான். பழையவை எல்லாம் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகின. 1 கொரிந்தியர் 5:17. 4:2 சோதனை மேற்கொள்பவன் பிசாஸ். தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. வேற 4:3. ஜாக்கிரதையாக இருங்கள், தெளிந்து இருங்கள், ஏனெனில் பிசாசு உங்களுடைய எதிரியானவன். அவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல் உங்களுக்கு காத்திருப்பான். விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நர்சரியில் ஒரு பொண்ணு முன்னாடி வந்து கருத்து வசனம். நர்சரியில் யார் படிச்சீங்க? யாரெல்லாம் நர்சரி கை தூக்குங்க. நர்சரி யாரெல்லாம் வசனம் படிச்சியா? வா. வசனம். இயேசுவானவர் தேவனவர் குமாரனுக்கு யோசனா விசுவாசிக்கிறவர் என்று உலகத்தை ஜெயிப்பவன் யார்? 1 யோவான் 5:5. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? இப்போ நர்சரி பாய்ஸ் யாரெல்லாம் நர்சரி கை தூக்குங்க. படிச்சியா?
வசனம் படிச்சியா? இயேசுவானவர் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? மூணு அஞ்சு எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. இப்போ பிகினர் 4:1 வசனம் கேர்ள்ஸ். யாராவது ஒருத்தர் முன்னாடி வாங்க. வசனம் படிக்காம நாளைக்கு யாரும் வரக்கூடாது. காலையில யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணீங்க? டெய்லியும் கேப்பையும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வரணும், சரியா? வசனம் எல்லாமே படிச்சுட்டு வரணும். இனிமேல் நேம் சொல்லி கூப்பிடுவேன், அவங்க தான் முன்னாடி வரணும் நாளையிலேருந்து. இன்னைக்கு பிகினர் வாங்க. 4:1 பிகினர் கேர்ள்ஸ் கை தூக்குங்க. யாரெல்லாம் பிகினர் டீச்சர்ஸ் யாரையாவது போக சொல்லுங்க. நோட்ல எழுதலையா? நோட் எடுத்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. ஓகே, பிரைமரி கேர்ள்ஸ் 4:1 சொல்றீங்களா? வேற யாருமே படிக்கவே இல்லையா? அந்த பாப்பா தான் டெய்லியும் சொல்றா. 4:1 புது வாழ்வு பெற்றவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 Corinthians 5:5. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. பிகினர் பாய்ஸ் படிச்சிங்களா? குட்டி வசனம் தானே. 4:1 கருத்து ஜெயிப்பவன் கருத்து வசனம். தேவ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. 2 Corinthians 5:17. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. இந்தா தம்பி. இப்போ ஜூனியர் கேர்ள்ஸ் 4:2 ஜூனியர் கேர்ள்ஸ் வாரீங்களா? நேம் சொல்லி கூப்பிடவா? ஜூனியர் கேர்ள்ஸ் ஸ்டீனா 4:2 வாச்சிக்கிறோம். ஜோஸ்னா யாராவது வாங்க. ஜோஸ்னாவா? என்ன கிளாஸ்ல டீச்சர்ஸ் வசனம் கண்டிப்பா படிக்க வைங்க. கொஸ்டின் கேட்போம். 4:2 சோதனையை மேற்கொள்பவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:10. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? இப்போ ஜூனியர் பாய்ஸ் 4:2 வசனம் சொல்லுங்க. சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை நம்மளுக்கு. நாள் 2 சோதனையை மேற்கொள்பவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? இன்டர் கேர்ள்ஸ் 4:3
இன்டர் கேர்ள்ஸ். சஞ்சனா வா. அபி சீக்கிரம் பாடி. என்ன குட்டி வசனம் தானே, படிங்க. யாருமே இதுக்கு வர மாட்டேங்க. சீனியர் கேர்ள்ஸ். ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புக்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புக்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8. எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணலாமா? கிளி கிளப். கீ 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 கீ. ஓகே. மிலிட்ரி நோட் எடுத்துக்கோங்க. எல்லாரும் 4:4 வசனம் எழுதலாம். நல்லா வசனம் படிச்சுட்டு வாங்க. ஆஃப்டர்நூன் கொஸ்டின் கேட்பேன். தனியாக நேம் சொல்லி கூப்பிடுவேன், அவங்க கண்டிப்பாக வரணும். எல்லாரும் நோட் எடுத்துக்கிட்டீங்களா? ஹெட்டிங்கும் இருப்பிடமும் மட்டும் எழுதிக்கோங்க. தாழ்மை உள்ளவன். நான் சொல்லுங்க. தாழ்மை உள்ளவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. தாழ்மை உள்ளவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. ஒரு ஆள் எழுமி நின்று வசனத்தை ரீட் பண்ணுங்க. தாழ்மை உள்ளவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. தாழ்மை உள்ளவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. தாழ்மையில் உள்ளவன் அப்பொழுது அவர் முதலை உயர்த்துவார். யாக்கோபு 4:5-10. எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணுங்க. கர்த்தர்
10. காக்கா கிளப். கா 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 கா. ஓகே, இப்போ பைபிள் ஸ்டோரி யார் சொல்ல இன்னைக்கு? பைபிள் ஸ்டோரி யார் இன்னைக்கு? புனிதா டீச்சர் பைபிள் ஸ்டோரி சொல்லுவாங்க. கதை பிடிக்குமாமா? சரி, இப்போ அக்காமாரு என்ன தலைப்புல என்ன வசனம் சொல்லி தந்தாங்க? தாழ்மை உள்ளவன், அப்படிதானே? கர்த்தருக்கு முன்பாக இந்த வசனத்துக்கு அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். சரியா? ஒரு 2 பிள்ளைங்க வாரீங்களா? சரி, ஒரு அண்ணனும் ஒரு பாப்பா வாரீங்களா? இப்போ இந்த பலூன் வந்து சரி, இப்போ இந்த 2 பலூன், சரியா? இந்த பலூன் வந்து தாழ்மை உள்ளவன். நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளூ கலர் பனி அந்த பலூன் வந்து தாழ்மை உள்ளவன், சரியா? இந்த பலூன் வந்து உயர்ந்தவன், ரொம்ப பெரியவன், சரியா? இந்த ஆரஞ்சு கலர் பலூன் வந்து பெரியவன். நான் இது அடிப்படையில் தான் உங்களுக்கு கதை சொல்லுவேன். ஊதுங்க. இங்க நகை தச்சு போட்டு எந்த பலன் உடையும்னு கவனமா பார்த்துட்டே இருங்க. கதைக்குள்ள அர்த்தம் அதில் தான் இருக்கும். சரி, பலூன் வந்து எந்த பலூன் உடைஞ்சிச்சு? உயர்ந்தவன் உள்ள பலூன் உடைஞ்சிச்சு, அப்படிதானே? தாழ்ந்தவன் உள்ள பலூன் தாழ்மையா இருந்தாலும் அந்த பலூன் எப்படி இருக்கு? அப்படியே தானே இருக்கு. இது உடைய வாய்ப்பு இருக்கா? அது இன்னும் இந்த பலூன் வந்து ரொம்ப பெருசா ஊதணும். நான் தான் பெருமையானவன், நான் தான் எல்லாத்துலேயும் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி இந்த பலூன் பெருசா வந்துச்சுன்னா இந்த பலூன் என்னதாயிரும்? டபக்குன்னு உடஞ்சிரும், சரியா? அதுல இருந்தா நம்ம என்ன செய்ய போறோம்? வேதாகமத்தில் பார்க்க போறோம்னா, பைபிள்ல ஏசப்பா வந்து ஒரு ஊமை அழகான ஒரு கதை சொல்றாங்கன்னா, ஆலயத்துக்கு போறாங்க 2 மனிதர்கள், சரியா? ஒருத்தங்க வந்து பரிசேயன், ஒருத்தங்க வந்து ஆயக்காரன். ஒருத்தங்க யாருமா? 2 பேரும் பிரேயர் பண்ண போனாங்களா? ஒருத்தங்க யாரு? கேட்கவே இல்லை. எனக்கு காதே கேட்காது, சத்தமா சொன்னாதான் காது கேட்கும். பரிசேயன். என்ன ஒருத்தங்க யார் தெரியுமா? பாய் சொல்லுங்க. 2 பேர் பிரேயர் பண்ண போனாங்களா? என்ன ஒருத்தங்க பேரு? அது அவங்க சொல்லிட்டாங்க. ஆயக்காரன், சரியா? பரிசேயன், ஆயக்காரன் 2 பேரும் என்ன செய்யறாங்க? பிரேயர் பண்ண போயிட்டாங்க. ஆயக்காரன் இருக்காங்களா, பின்னாடி அந்த பெஞ்சில இருந்து பிரேயர் பண்றாங்க. பரிசேயன் இருக்காங்களா, முன்னாடி இதில் வந்து பிரேயர் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, ஏசப்பா நான் வந்து என்ன செய்யல, பாவமே செய்யல, களவு பண்ணல, பொய் சொல்லல, நான் உங்களுக்கு தசம பாகம் வைக்கேன், சரியா? உபவாச கூட்டத்திலலாம் கலந்து கொள்வேன், நல்ல பைபிள் வாசிப்பேன், நல்ல ப்ரேயர் பண்ணுவேன், இந்த சர்ச்லேயே நான் தான் என்னது பெரிய ஆளு, கெத்தான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு யார் ப்ரேயர் பண்ணுகா? பரிசேயன் வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆயக்காரன் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பின்னாடி இருந்து, ஏசப்பா நான் ஒரு பாவியான மனுஷன், ஏதாவது ஒரு விதத்தில் நான் என்ன பண்ணியிருப்பேன், பொய் சொல்லியிருப்பேன், ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு தெரியாமல், ஆனால் என்ன மன்னிச்சுக்கோங்க, என்னையும் ஆசீர்வதிங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்க 2 பேர்த்துக்குள்ள ப்ரேயரில் ஏசப்பா யாருக்கு ப்ரேயரை கேட்பாங்க?
ஆயக்காரனுக்கு ப்ரேயரை கேட்டாங்க. ஏன்னா அவன் எல்லாத்துலேயும் என்ன செஞ்சான்? தன்னைத்தானே தாழ்த்துனான். சரியா? அதுவும் மனுஷனுக்கு முன்பாக இல்லை, கர்த்தருக்கு முன்பாக தன்னைத்தானே தாழ்த்துறதுனால அவர் என்ன செஞ்சாங்க? ஏசப்பா ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணாங்க. கதை புரிஞ்சுதா? கதை புரிஞ்சுச்சாமா? சரி, கொஸ்டின் கேட்டா, யார் வந்து ஃப்ரெண்டில் வந்து ப்ரேயர் பண்ணா எப்படி பண்ணாங்க? ஃப்ரெண்டில் வந்து ப்ரேயர் பண்ணது யாரு? எப்படி ப்ரேயர் பண்ணாங்க? சார், ஏசப்பா நான் தான் இந்த சர்ச்சில் இருக்கிறதுலே கெத்தான ஆள், அதனால என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் தசன பாகம் நிறைய தடவை வச்சுருக்கேன். ஏசப்பா ஆசீர்வாதம் பண்ணாங்களா? பரிசேனுக்கு பண்ணல. அப்படி தானே? பிரைஸ் யாட்டை இருக்கணும். பென்சில் வச்சுருக்கேன், பென்சில் வச்சு தரேனா? அடுத்தது பின்னாடி இருந்து ப்ரேயர் பண்ணாங்களா? வாங்க. ஆயர்காரர், நான் தப்பு பண்ணேன் நிறையாவே, என்னை மன்னிச்சுக்கோங்க. இவங்க ஆயக்காரன் வந்து யாருக்கு முன்பாகமா தாழ்மைப்படுத்தினாங்க? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தினாங்க. சரியா? ஓகே, ஒரு சின்ன கேம் வைப்போமா? ஏசு சொன்னார், எல்லாரும் எளிமையில இல்லைங்க, எல்லாரும் எழும்புங்க. காலையிலே டயர்டா? பின்னாடி ஜூனியர் அண்ணெல்லாம் எழும்பவே இல்லையே. பிரின்ஸ் எழும்பலாமா? ஜான் மில்டன் எழும்பலாமா? ஓகே. ஏசு சொன்னார் கையை தூக்குங்கன்னா கையை தூக்கணும். ஓகேயா? ஏசு சொன்னார் மூக்கு தொடுங்கன்னா மூக்கு தொடணும். ஏசப்பா சொன்னார் ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணணும். மிலிட்ரி அப்படின்னா என்ன பண்ணணும்? கையை கட்டணுமா? ஏசப்பா சொன்னாங்கன்னு சொன்னா மட்டும்தான் அதை செய்யணும். ஓகேயா? சரி, லான்சியாக்கா பார்த்துக்கோங்க யாரெல்லாம் அவுட் ஆகுறாங்கன்னு. ஓகேயா? ஏசு சொன்னார் கையை தூக்குங்க. ஏசு சொன்னார் ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடக்கூடாதா ஜெபம் பண்ணும்போது? ஏசு சொன்னார் கண்ணை தொடுங்க. மிலிட்ரி நின்னவங்களாம் அவுட். இப்போ ஏசப்பா சொன்னா பண்ணணும் மட்டும் தானே சொன்னேன். மிலிட்ரின்னு சொன்னா பண்ணணுமா? ஏசு சொன்னார் வாயை தொடுங்க. ஏசு சொன்னார் கெட்டி பிடிங்க. சரி, உட்காருங்க எல்லாரும். இப்போ ஒரு ஸ்டோரி பார்க்கலாண்ணே. உட்காருங்கன்னு சொன்னா உட்காரணுமா? ஏசப்பா சொன்னா உட்காருனாக்கி தானே உட்காரணும். எல்லாரும் அவுட்டு. ஆப்ரஹாம் லிங்கன் யாருக்கெல்லாம் தெரியும்? ஆப்ரஹாம் லிங்கன் அவங்க யாரு? வெரி குட், அமெரிக்காவோட பிரசிடென்ட். ஓகேயா? ஒரு காலத்துல. ஓகே, ஆப்ரஹாம் லிங்கன் வந்து 1809 வருஷம் பிறந்தாரு. எந்த வருஷம் பிறந்தாங்க? 1809. ஓகேயா? கெண்டகி அப்படின்னு ஒரு இடத்துல பிறந்தாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, ஸ்டோரி கவனிங்க. சரி சொல்லுங்க, ஆப்ரஹாம் லிங்கன் எந்த வருஷம் பிறந்தாரு? 1809. எந்த இடத்துல பிறந்தாங்க? கெண்டகிங்கிற இடத்துல பிறந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து அம்மா கிடையாது, அம்மா இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் தான் வளர்ந்தாங்க. படிக்க கூட அவங்களால முடியாது. ஓகேயா? அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அட்வொகேட் ஆனாங்க. என்ன ஆனாங்க? அட்வொகேட் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆனாங்க. ஆப்ரஹாம் லிங்கனை பாருங்க, எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? இவங்கள ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஒரு நாள் வந்து இவங்க ஜனாதிபதியாக இருக்கும்போது என்னென்னா பேட்டி வச்சாங்க. ஓகே, இன்டர்வியூக்கெலாம் சிலவங்க பேச வருவாங்கல்ல, அதே மாதிரி பேச வரும்போது ஆப்ரஹாம் லிங்கனை பிடிக்காத ஒருத்தங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஷூ தைக்கிறவங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இங்கே பாருங்க லிங்கன், உங்களோட அப்பா தைச்ச ஷூ தான் இன்னும் என் காலில் இருக்குது, இன்னும் நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது லிங்கன் வந்து என்ன பண்ணார்னா,
அவர் வந்து ஒரு பெரிய பிரசிடென்ட், பெரிய பதவியில் இருக்கார். ஆனால் அவர் வந்து கோபமே படாமல் எங்கள் அப்பா தச்ச ஷூ இன்னும் வேலை செய்தா, இதை ஏதாவது பிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுங்க, என்கிட்ட வந்து கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு தச்சு தரேன் அப்படின்னு சொன்னாராம். ஓகேயா? அவ்வளோ தாழ்மையான மனுஷன் யாரு? ஆப்ரஹாம் லிங்கன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து என்னன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தங்க வந்து என்னன்னா, வெயிட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பேக் தூக்கி கொடுக்கறதுக்கு வருவாங்கல்ல, அவங்களாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு மேன். அப்போ வந்து ஆப்ரஹாம் லிங்கன் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இந்த பேக்கை தூக்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம் எனக்கு இந்த பேக்கை தூக்கணும், கொஞ்சம் இந்த இடம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா என்ன பண்ணியிருக்காங்க ஆப்ரஹாம் லிங்கன், எதுவுமே பார்க்காம அந்த பேக்கை கொண்டு எடுத்துக்கொண்டு அவங்க அந்த பர்சனுக்கு எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு வச்சுருக்காங்க. வச்சோன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, டிப்ஸ் கொடுப்பாங்கல்ல, கொடுக்கும்போது இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது லிங்கன் சொல்லியிருக்காங்க, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் நேம் என்ன, வேண்டான்னு சொன்னால் உங்கள் பேர் என்ன, நார்மலாக கேட்போம் தானே நம்ம கூட இருக்காங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்க அப்படின்னு கேட்போம்ல, அதேமாதிரி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என் நேம் வந்து ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் தானே அமெரிக்காவோட பிரசிடென்ட் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. பிரசிடெண்ட்டே இவ்வளோ வேலை இப்படி பண்ணுறாங்களா, இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாங்களா அப்படின்ட்டு என்னாச்சு, அந்த பர்சன் வந்து ரொம்ப வெக்கப்பட்டாங்களாம். பிரசிடெண்ட் வந்து நம்மளுக்கு பேக்கை தூக்கி தராங்க, நம்மளோட பேக்கை நம்மளால் தூக்க முடியலையே அப்படின்னு அந்த ஆள் வந்து ரொம்ப வெக்கப்பட்டாங்களாம். நம்மளும் இதே மாதிரி எப்படின்னா நம்ம வந்து பெரிய ஃபேமிலியில் பிறந்திருக்கோம் அப்படின்ட்டு பெருமை கொள்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அப்படி தானே? ஸோ எந்த விதத்துலையும் என்ன பண்ணணும்னா தாழ்மையாக இருக்கணும். இன்னைக்குள்ள வசனம் யார் படிச்சா, ஒருத்தங்க சொல்ல முடியுமா? எலிமினேன்னு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஓகேயா? எப்பவுமே ஏசப்பாக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணணும், தாழ்மையா இருக்கணும். எல்லார்கிட்ட என்ன பண்ணணும், தாழ்மை குணத்தோட நடக்கணும். ஓகேயா? நன்றி. ஜெபம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் முழங்கால் போடுங்க, கண்ணை மூடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜெபம்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம காதில் கேட்டாலே நம்ம என்ன செஞ்சிடணும் தெரியுமா, நம்ம உடம்பு ஆல்ரெடியாக என்ன செய்யணும், எழும்பி முழங்கால் போட்டு கண்ணை மூடி கையை குப்பி ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும். ஜெபம்ங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான். இங்கே வந்து நின்று முட்டு போடுங்க அதெல்லாம் சொல்லவே கூடாது. சரியா? நான் சொல்ல மாட்டேன். கண்ணை மூடிட்டிங்களா? இன்னும் நிறைய பேர் கண்ணை மூடவே இல்லை. நான் பார்க்க மாட்டேன், ஏசப்பா இதிலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. யார் யாரெல்லாம் கண்ணு திறந்து வச்சுருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். டேவிட் கண்ணை திறந்து வச்சுருக்கான், சர்வின் கண்ணை திறந்து வச்சுருக்கான். இந்த நாள் இன்றைக்கி எத்தனாவது நாள்? 4வது நாள். 4ஆம் தேதி விபிஎஸ் 2026 நடத்தும்போது சுகன் கண்ணை திறந்து வச்சுருக்கான் அப்படின்னு ஏசப்பா ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைப்பாங்க. உங்ககிட்ட கேட்பாங்க. புனிதாக்கா கேட்க மாட்டேன். ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து பராமரித்து வருகிறார் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான ஏசப்பா இந்த நாளை எங்களை காண செய்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா நீங்கள் முன் குறிச்சிருக்கீங்க தகப்பனே. அதனால தான் ஏசப்பா இந்த நாளில் இந்த இடத்துல ஏசப்பா இவ்வளோ பாடல்களையும் வசனங்களையும் கதைகளையும் ஏசப்பா நீங்கள் கேட்க செய்திருக்கீங்க தகப்பனே. அதற்காக நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு டீச்சர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா அவங்களையும் நீங்கள் ஆசீர்வச்சிருக்கீங்க தகப்பனே. அதனால தான் ஏசப்பா நாங்கள் எல்லாருமே இந்த இடத்துல கூடி வர முடிஞ்சிச்சு. இந்த நாள் முழுவதும் ஏசப்பா இனிமேல் ஏசப்பா அந்த பிள்ளைங்க கிளாஸ்க்கு போகிறாங்க தகப்பனே. அந்த இடத்துல சொல்லி கொடுக்குற பாடங்கள் ஏசப்பா, வசனங்கள் ஏசப்பா, இந்த பிள்ளைங்களுக்கு மனதில் பதிந்து அவங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும் ஏசப்பா. நாங்கள் விதைக்கிற விதைகள் எல்லாம் ஏசப்பா 1, 10, 100 ஏசப்பா பயன் தரணும் தகப்பனே. நாங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற வசனங்கள் ஏசப்பா பின்பு இந்த பிள்ளைங்க இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க என் தேவன் இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மீதான ஒவ்வொரு நேரமும் எங்கள் கூட இருங்க. மீட்பர் பாதையும் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம் பிள்ளை விசுவாசிக்கின்றேன் உம்மையை நான், உம் கரம் பிடித்து உம்பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே.
ஆமென் ஆமென். வெற்றி என் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. என்னுள் இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். வெற்றி என் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. என்னுள் இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். I got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me, He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me, He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. ஜெயித்தேன் இயேசுவின் நாமத்தில், ஜெய கிறிஸ்துவின் ஜெய பலத்தால். அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. இப்போ கிளாஸ் வைஸ்
bump each bump. When I fall, whoosh, up I go. With this strength I grow and grow. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. பிரைமரி கேர்ள்ஸ் முன்னாடி வாங்க. பிரைமரி கேர்ள்ஸ் யாரெல்லாம்? டீச்சர்ஸ், டீச்சரும் வாங்க. பிரைமரி பிரைமரி கேர்ள்ஸ் அண்ட் பிரைமரி டீச்சர். வா வா. பிரைமரி கேர்ள்ஸ். பிரைமரி டீச்சர் பின்னாடி நில்லுங்க. டீச்சர்ஸ் பின்னாடி நில்லுங்க. மிலிட்ரி, மிலிட்ரி, சோம்பேறி, மிலிட்ரி உட்காரு. சிட் டவுன், சிட் டவுன். பாட்டு போடலாமா? எல்லாரும் பாருங்க. முன்னாடி தள்ளி வாங்க. முன்னாடி தள்ளின. அங்க பார்த்து ஆடுங்க. டீச்சர் ஆடுறாங்க. இங்க தள்ளி வா. இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வாயா, தூதுவனாய் கொடுப்பாயா? அவர் பணிக்காய் ஜெபிப்பாயா? ஊழியக்காய் இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வேன் நான், தூதுவனாய் கொடுப்பேன் நான். அவர் பணிக்காய் ஜெபிப்பேன் நான். ஊழியர்க்காய் ஜெபிப்பேன் நான். ஊழியர்க்காய். பிபிஎஸ் கிளாப் பண்ணிரலாமா? இப்போ பிரைமரி பாய்ஸ். லைனா வாங்க. வேற யாரும் சவுண்ட் போடக்கூடாது. சவுண்ட் போட்டா முன்னாடி வந்து டான்ஸ் ஆடணும். ஜூனியர் பாய்ஸ் அமைதியா இருங்க. நர்சரி கேர்ள்ஸ் அமைதியா இருங்க. பாட்டு போடலாமா? அமைதியா இருங்க. மிலிட்ரி எல்லாரும் முன்னாடி பாருங்க. யார் அழகா டான்ஸ் ஆடுறான்னு இப்போ சொல்லணும். ரெடி, ஸ்டார்ட்.
I got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me, He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me, He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. ஜெயித்தேன் இயேசுவின் நாமத்தில். ஜெய கிறிஸ்துவின் ஜெய பலத்தால். அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே. சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே. இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணலாமா? ஜூனியர் பாய்ஸ் வரீங்களா, கேர்ள்ஸ் வரீங்களா? ஜூனியர் கேர்ள்ஸ், ஜூனியர் கேர்ள்ஸ் வாங்க. ஜூனியர் டீச்சர் யாரு? ஜூனியர் கேர்ள்ஸ் வாங்க. வெற்றியின் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே. சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. என்னுள்ளே இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம். போரில் வென்றிடலாம். வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணலாமா? ஜூனியர் பாய்ஸ்ல இருந்து நாளைக்கு பார்ப்போம். இப்போ ஒரு கேம், மிலிட்ரி. இந்த இடம் ஃபுல்லா கேப் ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. ஒரு சூப்பரான கேம், ட்ரூத் ஆர் டேர் கேம். யாருக்கெல்லாம் தெரியும்? அதுவே நம்ம விபிஎஸ் படி நம்ம ஒரு டிஃப்ரெண்டா கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? கேம் பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? மிலிட்ரி, அமைதியா இருங்க. இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ யாராவது வாலண்டியரா முன்னாடி வாங்க. பெரிய பிள்ளைங்க யாராவது வாங்க. சீனியர் வாங்க. நெக்ஸ்ட் நீ. சரியா? பார்த்துக்கோ. சீனியர், இன்டர், சாம். சாம் அண்ணா இப்போ முன்னாடி வருவாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க.
ஒருத்தர் மட்டும் வாங்க. நெக்ஸ்ட் 2 பேர். சரி 2 பேர் வாங்க. ஒரு சேர் எடுத்துட்டு வாங்க. என்ன ஒரு சேர். சேர் எடுத்துட்டா உள்ள ஈஸி தான். இப்போ 2 அண்ணனும் இதில் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் பின்னாடி வந்து ட்ரூத்னா இனிப்பான ஒரு ஜூஸ், டேர்னா இனிப்பு இல்லாத ஜூஸ் 2 பின்னாடி வச்சுருப்போம். அவங்கள ஒரு சைடு செலக்ட் பண்ண சொல்லுவோம். எது செலக்ட் பண்ணுறாங்களோ, ட்ரூத்னா நாங்கள் சொன்னதை செய்யணும், டேர்னா சொன்னது செய்யணும், ட்ரூத்னா அவங்ககிட்ட நாங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்போம், உண்மையை மட்டும் சொல்லணும். சரியா? பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? கொஞ்சம் முன்னாடி தள்ளி போடுங்க சேர. 2 பேரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. 2 பேரும் கண்ணை மூடி இருக்காங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? எல்லாரும் பார்த்தீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சாம் அண்ணன்ட்ட கேட்குறோம். சரியா? ரைட்டா லெஃப்டா? ரைட்டு. ரைட் சைடு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜெபி அண்ணன்ட்ட கேட்கலாம். சேம் கூட சொல்லலாம், டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம். ஓகே? ரைட்டா லெஃப்டா? கண்ணை மூடு. லெஃப்டா? ஓகே. இப்போ 2 பேரும் கண்ணை திறங்க. யார் ரைட் சொன்னா? சாம் அண்ணன். இது ட்ரூத், இது டேர். அதை கொடு. இப்போ நான் சொல்லும் போது குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே? சாம் அண்ணன்ட்ட கேட்கலாமா? ஆர் யூ ரெடி? இப்போ உண்மையை மட்டும் சொல்ல போறாங்க அண்ணே. சாம் கொடி. ஓகே. இப்போ நீ இன்னைக்கு பைபிள் வாசிச்சியா? காலையில பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணியா? இல்ல. இல்ல, உண்மையை சொல்லிட்டாங்க. ஓகே. டேர் கொடுக்கலாமா? குடி. இன்னைக்குள்ள வசனத்தை அன்னை சொல்ல போறாங்க. அண்ணே இந்த டேர் செய்யல. ஓகேவா? அதனால டான்ஸ் ஆட போறாங்க. பாட்டு போடு. நாங்க சொல்லி தரோம். ஆமா. Okay, stand up. Dance சொல்லி கொடுங்க அண்ணனுக்கு. இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வாயா தூதுவனாய் கொடுப்பாயா அவர் பணிக்காய்? ஜெபிப்பாயா ஊழியக்காய்? இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய்? செல்வேன் நான் தூதுவனாய் கொடுப்பேன் நான் அவர் பணிக்காய்? ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய்? ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய்? வெரி குட். 2 அண்ணனுக்கும் எல்லாரும் கிளி கிளாப் பண்ணுங்க. கீ 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 கீ. சூப்பரா பண்ணாங்க. அப்படிதானே 2 அண்ணனும்? கேர்ள்ஸ்ல யாராவது 2 பேர் ரெடியா இருக்கீங்களா? நாளைக்கு கேர்ள்ஸ்ல 2 பேர்.
சீனியர் வரீங்களா? ஆமா, யாராவது முன்னாடி வாங்க வாலண்டியரா. சுசி வா. சீக்கிரம் வாங்க, நம்மளுக்கு டைம் இல்ல. யாரை கூப்பிடலாம் எல்லாரும் சொல்லுங்க. சீனியர்ல யாரை கூப்பிடலாம்? எல்பினாக்காவா? வாங்க. வேற? பெரியக்கா? கிறிஸ்டியக்கா. கிறிஸ்டியக்கா. கண்ணை மூடிக்கணும், அப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓபன் பண்ணவே கூடாது. ப்ரேயர் பண்ணிட்டு இருங்க மெதுவா. லெஃப்ட் ஆர் ரைட்? ரைட். ஓகே, வாங்கி வச்சுக்கோ. இப்போ யாரு ட்ரூத் எடுத்திருக்கா? யாரு ட்ரூத்? கிறிஸ்டியாக்கா ட்ரூத். டேர் யாரு? எல்பினாக்கா. ஓகே, ஆர் யூ ரெடி? ஓகே, இப்போ ட்ரூத். ஓகே, கிறிஸ்டியா ஜூஸ் குடி. இன்னைக்கு பாடம் ஏன்னு எத்தனை எடுத்திருப்பாங்க? எத்தனாவது பாடம் கிளாஸ் நடத்துனாங்க? 4வது பாடம், அப்படிதானே? அதோட ஹெட்டிங் சொல்லு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பற்றி சொல்ல. வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? டேர் கொடுத்துடலாமா? ஆர் யூ ரெடி? ஜூஸ் குடி. ஓமத்ரா வாட்டர். ஓகே, டான்ஸ் ஆட சொல்லிடுவோமா? நீங்களே ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க, அப்போதான் டேர். வெற்றி என் பக்கமா? லெஃப்ட் ரைட் லெஃப்டா? ஓகே, லெஃப்ட் ரைட் லெஃப்ட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. Left, right, left, right, left. Night or day, he's always near. Strong and bold, I have no fear. With this help, I face each day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Step by step, left, right, left. Jesus helps me jump each bump. When I fall, whoosh, up I go. With this strength, I grow and grow. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. Jesus guides me every day. Jesus guides me every day. Jesus guides me every day. Oh, victory, shout victory. Oh, victory, shout victory. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. சுதா டீச்சர் இப்போ குட் ஹேபிட் சொல்லி தருவாங்க. அமைதியா உட்காருங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா? நல்லா டான்ஸ் ஆடினீங்களா? பாட்டு பாடினீங்களா? ஜூஸ் குடிச்சிங்களா? ஓகே, சரியா. இன்னைக்கு நம்ம என்ன குட் ஹேபிட் படிக்க போகிறோன்னா,
நம்ம ஒபே பண்ணணும். எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். எந்த வார்த்தை சொன்னாலும் என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அதற்கு உதாரணமாக ஒரு தகப்பன் வந்து அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க, சரியா? அவங்க வந்து ஒரு வேலையை என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளைங்கிட்ட செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ 2 பிள்ளைங்கிட்ட சொல்லும்போது மூத்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் சரியப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அந்த வேலையை அவன் செய்யாமல் அவன் பாட்டுக்கு இருந்துடுறான். 2வது பையன் என்ன சொல்கிறான்னா, சரிப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், செய்யாமல் இருக்கிறான். மூத்தவன் என்ன செய்கிறான், மூத்தவன் என்ன சொன்னான், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறான். 2வது பையன் என்ன சொல்கிறான், நான் செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், செய்யாமல் இருக்கிறான், சரியா? அப்போ இந்த 2 பிள்ளைங்களில் யார் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையா இருந்தான்? மூத்த பையன் தான் என்ன செய்கிறான், கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்தான். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், தகப்பனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், பெற்றோருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும் இருக்கணும். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கர்த்தருக்கும் என்ன செய்யணும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அதற்காக நம்ம ப்ரேயரும் பண்ணணும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. சுதா டீச்சருக்கு எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணுங்க. ஓகே, நேற்று எந்த இதில் தொடர்கதை முடிஞ்சிச்சு? ஓகே, வெரி குட். சரி, இப்போ தொடர்கதை ஸ்டார்ட் பண்ணலாமா? நேற்று லாஸ்ட் என்ன பார்த்தோம்? என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னான்? சுந்தரோட நேம சொன்னான், அப்படித்தானே? அந்த படத்துல பார்க்கலாமா? இதுதானே லாஸ்ட் நேத்து பார்த்தோம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் அமைதியா இருங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்ல, எதுக்காக என்னோட பேரை சொல்றான், எதுக்காக சுந்தர் சுந்தர்னு சொல்றான் அப்படின்ட்டு அன்னை பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏசப்பா சுந்தர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவன் படிக்கிறான் ஏசப்பா, அவனுக்கு அம்மா இல்லை ஏசப்பா, அவன் கூடவே இருங்க அப்படின்ட்டு இந்த அன்னை சொல்றான். எதுக்காக எனக்காகலாம் ப்ரேயர் பண்றான் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கான். ஷாக் ஆயிட்டு இந்த அண்ணனுக்கு. அவன் இது வரைக்கும் யாருக்காகவும் அப்படி ப்ரேயர் பண்ணதே இல்லை, அவன் லைஃப்ல ப்ரேயர் பண்ணதே இல்லை மற்றவங்களுக்காண்டி. இன்னைக்கு எல்லாமே அவனுக்கு புதுசாக இருக்கு. நம்மளுக்காக என் ஃப்ரெண்டு ப்ரேயர் பண்ணுறானே. அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தது யாரு? சுந்தரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். எந்த ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்ட்? மிஷினரி ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்டு. அவனுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். கையில் வேற அந்த டீச்சர் கொடுத்த புக்கு வச்சிருக்கான். என்ன கொடுத்தாங்க டீச்சர்? பைபிள். புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. அந்த புதிய ஏற்பாடு பைபிளில் உள்ள வசனம் எல்லாம் எப்படி இருக்கும்? மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுக்காண்டி வாழணும். ஏசப்பா யாருக்காண்டி வாழ்ந்தாங்க? நம்ம பாவங்களுக்காக அவங்கள சிலுவையில அடிச்சாங்க, அப்படிதானே? சிலுவையில் அடிச்சாங்கல்ல. அப்போ அந்த பைபிளை வச்சு அவன் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். உடனே அன்னை ஒண்ணுமே பேசல. சுந்தரனே பேசாம குடுகுடுன்னு ஓடி போறான். அமைதியா இருங்க. பின்னாடி சீனியர் பாய்ஸ் என்ன பண்ணான்னே? இப்ப என்ன சொன்னேன்? சைமன் சொல்லு, இங்க வா. என்ன பண்ணா? குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். வெரி குட். அவன் அந்த ப்ரேயர் பண்ற இடத்துல இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். ஓடி போய் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கு, ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்ட்டு அவன் சொல்லிட்டே இருக்கானே. எதுக்காக அப்படி சொன்னான்? அது யாரு? நம்ம பகவத்கீதையில அப்படி ஒரு வார்த்தையே இல்லையே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மெதுவா எங்க தெரியுமா போனா? ஸ்கூலுக்கு எல்லாரும் போவீங்க தானே? என்னெல்லாம் கொண்டு போவீங்க ஸ்கூலுக்கு? பேக், புக்கு, பென் எல்லாம் கொண்டு போவீங்களா? எல்லாம் எடுத்துட்டு அண்ணே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான்.
என்னது? பென்சில் பாக்ஸ். பென்சில் பாக்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு இருக்கான். அங்க போய் இப்போ என்ன தெரியுமா கேட்குறான்? அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டான். அங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாம்ல, அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டான். ஃப்ரெண்டு கிட்ட போய் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். கேட்டது யாரு? சுந்தர் சிங். சுந்தர் வந்து கேட்குறான், எதுக்காக நீ ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த? என் பேர் எதுக்கு சொன்ன? அப்போ அண்ணன் என்ன சொன்ன தெரியுமா? இந்த பைபிளில் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும்னு போட்டிருக்கு, அதனால தான் நான் உனக்கும் ப்ரேயர் பண்ணேன் அப்படி சொன்னானே. அப்படியா, எனக்கும் அது வேணும், நான் தெரியாமல் கிழிச்சு போட்டுட்டேன், எனக்கும் ஒன்று வாங்கித்தாயே அப்படின்னு கேட்குறான். யார்கிட்ட கேட்டான்? ஃப்ரெண்டு கிட்ட கேட்டான். ஃப்ரெண்டு என்ன தெரியுமா பண்ணான்? அவங்க மேம் கிட்ட போய் கூப்பிட்டு போகிறான். மேம் கிட்ட சுந்தரனை கேட்குறான், எனக்கு ஒரு புக் தாங்கன்னு. பார்த்தீங்களா என்ன கேட்டான்? புதிய ஏற்பாடு கேட்குறான். கொடுக்குறாங்களா? எனக்கு வேணும்னு கேட்டோடனே மேம் வந்து சந்தோஷமாக கொடுக்குறாங்க. இப்போ கிழிச்சு போட மாட்டல்ல அப்படின்னு கேட்குறாங்க. கிழிச்சு போடுவானா அண்ணே? கிழிச்சு போடுறதுக்காக கேட்டான்? இல்லை. அப்போ எதுக்கு கேட்டான்? எதுக்கு கேட்டான்? எதுக்கு? படிக்கிறதுக்கு கேட்குறான். உடனே மேம் சந்தோஷமாக கொடுத்தாங்க. இப்போ வாங்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறான். ஓடி போய் வீட்டில் போய் என்ன பண்ணான் தெரியுமா? புக்கை திறந்து அப்படியே பைபிளை திறந்து பார்க்குறான். எல்லாத்தையும் போல் இதுவும் தான் இருக்கும், நம்மளுக்கு இதில் எங்கே சந்தோஷம் கிடைக்க போகுது? இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு சொன்னால, நம்ம ஃப்ரெண்ட் சொன்னால் என்னன்னாலும் நம்ம கேட்போம் தானே. ஃப்ரெண்ட் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டா யாரெல்லாம் போவீங்க? பாய்ஸ் போவீங்க தானே. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூப்பிட்டா போவீங்களா? கேர்ள்ஸும் போவீங்க அப்படி தானே. ஃப்ரெண்ட் சொன்னால் என்னன்னாலும் கேட்பீங்க. அவன் ஃப்ரெண்டு வந்து அது படிக்க சொல்லியிருக்கான். உடனே வீட்டில் போய் அண்ணன் புக் பைபிளை எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கிறான். அவன் மனசுக்கு அவ்வளோ ஆறுதல். படிக்க படிக்க கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துட்டே இருக்கு. சந்தோஷம் தாங்கவே முடியல, அதிர்ச்சியாகவும் இருக்கு. இதுவரை அவன் படித்த புக்கில் அப்படி இல்லை. பகவத்கீதை படிப்பான் தானே. அண்ணன் என்ன படிப்பான்? பகவத்கீதை. அதில் சந்தோஷம் இருந்துச்சா? இல்லை. ஆனால் இப்போ படிக்கிற புக்கை படிக்க படிக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குது, நிறைய ஜெபம் இருக்குது, மற்றவங்களுக்காக நடந்த அற்புதங்கள் நிறைய இருக்கு பார்த்தியா? படிக்கிறானா? படிச்சுட்டு என்ன பண்ணுறான்? எதுக்கு அழுறான்? அவனுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. உடனே அண்ணன் என்ன தெரியுமா பண்ணா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இருந்தாலும் கன்ஃபியூஷனாகவும் இருக்கு. இதுவரை அவன் வாழ்க்கையில் ஒன்று கற்றுட்டு இருந்தான், பகவத்கீதை. அது எல்லாமே பொய்ன்னு ஆயிட்டு அப்படி தானே. இப்போ அது எல்லாமே நம்ம அம்மா சொல்லி தந்ததாச்சே, அது எல்லாமே இப்போ பொய்ன்னு இருக்கே. ஆனால் நம்ம எப்படி அதை அப்படியே விடுறது? இதுக்கு ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும் அப்படி தானே. ஒரு இதுலேருந்து அப்படியே மாறி வராங்க. மொத வரும்போது அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? ஆனால் அதை படிக்க படிக்க சமாதானமாக இருக்கு, ஆனால் அதோட நிம்மதி கிடைக்குமா? இந்த பைபிள் படித்தா எனக்கு நிம்மதியாக இருக்குது, ஆனால் இதுதான் என் வாழ்க்கையில் உண்மையான ஒரு லைஃப் சேஞ்சா அப்படின்ட்டு அன்னை யோசிச்சுட்டே இருக்கான். யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. யாருக்கெல்லாம் ஐடியா வரும்? எல்லாருக்கும் புது ஐடியா வரும் அப்படி தானே. அண்ணனுக்கு ஐடியா வந்துடுச்சு. ஐடியா வந்தானே இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறான்? ஓடி போய் பூஜை ரூம் இருக்குல்ல, பூஜை ரூமில் போய் பகவத்கீதை இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரான். அதில் நிறைய மந்திரம்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தான். அது எல்லாத்தையும் இப்போ புரட்டி புரட்டி பார்க்குறான். பைபிளை இந்த சைடு வச்சுருக்கான், இந்த சைடு பகவத்கீதை, ரெண்டையும் வச்சு வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஆனால் அதில் சந்தோஷமே இல்லை. பகவத்கீதையில் பைபிள் ஃபுல்லாக அவனுக்கு நிறையா இயேசு செய்த அற்புதம் ஒன்றொன்றா அவன் கண்ணுக்கு தெரியுது. இப்போ கடைசியாக அண்ணனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படி தானே. ஐடியா வந்து சொன்னேன்ல, அந்த ஐடியா என்னன்னு யாருக்காவது எதாவது தோணுதா? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? உனக்கு இருக்கா? பகவத்கீதை வேண்டான்ட்டுருவாங்க. ஓகே, அவளுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. பகவத்கீதை வேண்டாம், சரி பைபிளே என்ன நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் அப்படி தானே. அதனால அண்ணே வந்து என்ன பண்ணா,
என்ன கடவுள்கிட்ட எப்படி கேட்க போகிறான்? இல்லைனா ஏதாவது ஒன்று படிக்க போகிறானா? இல்லைன்னா ரெண்டையுமே படிக்க போகிறானா? அப்படின்ட்டு நம்ம எப்போ பார்க்க போகிறோம்? எப்போ பார்க்க போகிறோம்? ஆர் யூ ரெடி? அந்த பகவத்கீதா புக்கை கிழிச்சிருவானா? கிழிக்க மாட்டான். என்ன பண்ணுறான்னு தான் நாளைக்கு பார்ப்போம், சரியா? அதான் கொஸ்டின் மார்க். நீ நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டு வரணும், ஓகே? கொஸ்டின் கேட்கலாமா? கவனிச்சிங்களா? எல்லாரும் கவனிச்சிங்களா? நேம் சொல்லி கூப்பிடவா? கிங்ஸ்டன், ஸ்டாண்ட் அப். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. கொஸ்டின் கேட்கலாமா? அவங்க மேம் அவனுக்கு என்ன கொடுத்தாங்க? புதிய ஏற்பாடு. வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? சாக்லேட் வாங்கிக்கோ. கேர்ள்ஸ், கேபி, கொஸ்டின் கேட்கலாமா? என்ன கொஸ்டின் கேட்கலாம்? என்ன கொஸ்டின் கேட்கலாம்? நீங்களே கேளுங்க. கொஸ்டின் கேட்குறியா? அதை கேட்க முடியாது. வேற இன்னைக்கு நடத்தினதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் கேளுங்க. என்ன கொஸ்டின் கேட்க போறீங்க? ஓகே. அவன் ஃப்ரெண்ட் வந்து அவனுக்காண்டி என்ன பண்ணான்? ப்ரேயர் பண்ணா, அப்படிதானே? வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? எல்லாரும் கவனிச்சிங்களா? நல்லா கவனிச்சிங்களா? சூப்பரா கவனிச்சிங்களா? கடைசியில் அக்கா என்ன சொல்லி முடிச்சேன்? கடைசியா என்ன சொன்னேன்? நீ சொல்றியா? நாளைக்கு என்ன பண்ணுவான்? நாளைக்கு என்ன ஐடியா தந்தீங்க? நாளைக்கு என்ன ஐடியா அண்ணனுக்கு வந்துச்சுன்னு நாளைக்கு பார்ப்போம், ஓகே? இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? யார் இன்னைக்கு ப்ரேயர்? அன்பக்கா. ப்ரேயர்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடணும்? கண்ணை மூடி, கை கூப்பி, முழங்கால் போட்டுருணும். ப்ரேயர் பண்ணுவோமா? ஜெபம் பிறகு நம்ம பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட பேசணுமா? ஏசப்பாட்ட பேசணுமா? ஜெபம்னோட நம்ம பக்கத்தில் யார் வந்துருவா? யார் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கா? அப்போ நம்ம யாருக்கிட்ட பேச ஆரம்பிக்கணும்? அப்படி எல்லாரும் இப்போ என்ன செய்ய போறீங்க? கையை கூப்புங்க, கண்ணு மூடுங்க. ஏசப்பாட்ட பேச ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? அதெல்லாம் அப்படி ஞாபகப்படுத்துங்க. இன்னைக்கு கிளாஸில் அக்கா உங்களுக்கு என்ன சொல்லி தந்தாங்க? நீங்கள் இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க? இன்னைக்கு குட் ஹேபிட் என்ன சொல்லி தந்தாங்க? கீழ்ப்படியணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருந்தீங்களா? கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கோமா? இவ்வளோ நாள் நான் கீழ்ப்படியலைனாலும் இனி எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கீழ்ப்படிவேன், பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்க சொல்லதுக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பாட சொல்லலாமா? ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள்லையும் 4வது நாளில் எங்களை கூட்டி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நாள் முழுவதும் இசப்பா உம்முடைய வார்த்தைகளை, இசப்பா உம்முடைய வசனங்களை, உம்முடைய பாடல்களை அநேகம் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா, அந்த நாளில் நாங்கள் கீழ்ப்படிதலாக இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இசப்பா, நாங்கள் இவ்வளோ நாள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு
நாட்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். இந்த நாள்ல இருந்து நாங்கள் அவங்களுக்கு கீழ்ப்படிவோம்னு சொல்லி உங்கள் கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம்ப்பா. நாங்கள் நல்ல பிள்ளையாக இருப்போம்னு சொல்லி நாங்கள் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். இசப்பா, இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி. நாளைய தினத்திலும் நாங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்படுத்தி கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெய கிறிஸ்து. இயேசுவே உம் பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான், உம் கரம் பிடித்து உம் பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான்